வணக்கம். நான் ஜெயந்தி ரவி பேசுகிறேன். இப்போது நம்மளுக்கு சனி பெயர்ச்சி 2026 மார்ச் 6ஆம் தேதி கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, இந்த சனி பெயர்ச்சி 4ஆம் பாவமாக வேலை செய்வது, 4ஆம் பாவத்தினுடைய பார்வைகள் இருக்கிறது, சனியுடைய பார்வை இருக்கிறதுனால இவங்களுக்கு சொத்து சுகங்கள் எல்லாமே செய்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. தாயால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும், மொழிப்பற்று அதிகமாக இருக்கும். அதேபோல் வருமான விஷயங்கள் நல்ல வருமானத்தினால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய மன மகிழ்ச்சியான ஒரு இடமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த சனி பயிற்சி லாபஸ்தானத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும், தந்தையால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் முழுமையான சப்போர்ட், தந்தையுடைய ரோல் எடுத்து உங்களுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அது கோயில்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணும்போது உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கோயில் விஷயங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கைடு, ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணக்கூடிய, ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. கோயிலில் நீங்கள் போயிட்டு வரும்போது, ஒவ்வொரு கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ஏதாச்சும் உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள், வெற்றி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் அடிக்கடி இந்த கோயில் குளங்களுக்கு போயிட்டு வருவது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ரகசியமான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரகசியமான வழிபாடு முறைகள்லாம் உங்களுக்கு இருந்திருக்கும். அந்த வழிபாடு முறைகள் வந்து உங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வழிபாடு முறைகளாக மாறக்கூடியதாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு லக்ஸரியான பொருட்கள், லக்ஸரியான வாகனங்கள் எல்லாமே வாங்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்ததாக மாறக்கூடியதாக இருக்கும். வீடு வாகனத்துக்காக கடன் வாங்கினதை அடைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். வீடு வாகனங்கள் அமையக்கூடிய தன்மையில் இருக்கும். அது கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இந்த சனி பெயர்ச்சி 2026 உங்களுக்கு மிக அற்புதமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் சிறு ஒரு விஷயம் என்னென்னா, ஆடம்பர கல்வி அதெல்லாம் ஓகேவாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் டிகிரி அது படிக்க போகும்போது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் எந்த முடிவு எடுக்க முடியாமல் தவிப்பீங்க. என்ன படிக்கிறது, எதை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீங்க. நிறைய சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு முடிவு எடுக்க முடியாமல் நிறைய ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பீங்க. நிறைய சிந்திக்காமல், நிறைய குழப்பாமல், நிறைய விஷயத்தை ஆய்வு செய்யாமல் நீங்கள் வந்து டக்குன்னு உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை செய்தீங்கனாலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் நிறைய சிந்தனைகளை போட்டு இந்த படிப்பு சார்ந்த விஷயத்தில் எடுக்காதீங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, எதிரிகள் வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஒரு மறைமுகமாக பயங்கரமாக தாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல் உறுப்புகளில் சிறுநீரக பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். அதனால் நல்ல தண்ணி அதெல்லாம் குடிங்க. அடி வயிற்று பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து நோய்கள் தாக்கத்திலேருந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. நிறைய ஒரு நெகட்டிவ், உங்களை அவமானப்படுத்தக்கூடிய சொற்கள் எல்லாமே வீசக்கூடியவர்களாக இருப்பாங்க. கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அவமானப்படுத்தலாம் அப்படின்னு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, வீட்டை வச்சு கூட கடனை தீர்த்துடலாம், அந்த மாதிரிலாம் தாட் வரும். கொஞ்சம் கவனமாக, கொஞ்சம் ஒரு இந்த குரு பயிற்சி வந்து ராகுகேது பயிற்சி வரும்போது ஒரு சிறு மாற்றங்கள் உருவாகும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து ஒவ்வொரு செயலும் பண்ணும்போது மாற்றங்கள் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே சனி வந்து உங்களுடைய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி வந்து ஈஸ்வரம் பட்டம் வாங்கிய இடம், அது ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். அதனால் உங்களுக்கு இந்த நெகட்டிவ்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் நிறைய நன்மைகள் செய்யக்கூடியதாகவும் உங்களுக்கு மாறும். அதனால் ஏன்னா அந்த சனி வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, உங்களுடைய லக்னத்திலேருந்து உங்களுடைய ராசியிலேருந்து 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அந்த 2ஆம் வீட்டுக்குள்ள இது வந்து கர்மா செயல்கள். சனிங்கிறது நீங்கள் எதை தடுத்தாலும், யார் தடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். போன ஜென்மத்தோட கர்மாவுடைய செயல். அதனால் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அதான் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா செயலும் செய்ய வைக்கிறதுனால அந்த குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப ஒற்றுமைகள் இது எல்லாமே அதை நோக்கிய பயணம், வருமானம் சார்ந்த விஷயங்கள், இதை நோக்கிய திங்கிங், இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் முயற்சி பண்ணாமலே செய்யக்கூடிய ஒரு விஷயம் சனி பெயர்ச்சி. அதனால் சனி பெயர்ச்சிங்கிறது இங்கே எதையுமே முயற்சி செய்யாமல் கிடைக்கக்கூடியது. அது 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால அது முயற்சி செய்யாமல் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் உங்களுக்கு இது வளமான வாழ்க்கை, நல்ல வாக்கு சொல்லும்போது, நிதானமாக பேசி நிதானமாக சொல்லும்போது அது அற்புத சக்தியாக மாறும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் பரிகாரம் என்ன பண்ணலான்னா, இதோடைய பரிகாரம் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு காணிக்கை செலுத்துறது.
அதாவது பொண்ணோ பொருளோ ஏதோ காணிக்கை கொண்டு போய் செலுத்துறது மிக சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாருக்காச்சும் பசி நீக்குதற்கு உணவு கொடுப்பது மிக சிறந்த பலனை கொடுக்கும். வயது முதிர்ந்தவர்களை வீட்டுக்கு வர வைத்து அவங்களுக்கு பூஜைகள், புனஸ்காரங்கள் பண்ணி அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணும்போது மிக சிறந்த நற்பலன்களை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆனால் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிக அற்புதமான மாற்றங்களும் வெற்றிகளும் தரக்கூடிய சனி பயிற்சியாக இருக்கிறது. சிறு சிறு தீமைகள் இருந்தால் நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்யும்போது அது சிறந்த மாற்றங்களை உங்களுக்கு உள்ளடக்கியதாக மாறும். ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு சிறந்த மாற்றங்களும் நன்மைகளும் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.